தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் மர்மர். இந்த படமும் ஒரு பேய் படம் தான். காட்டுக்குள்ளே இருக்கிற பேய். இந்த பேய்களை தேடி கண்டுபிடிச்சு அந்த பேய்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆவணப்படம், அதாவது டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போகிற ஒரு டீம் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை சுருக்கம். இந்த படத்தில் எஸ்பிகே பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக பிரபாகரன் என்பவர் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. படத்தில் ரிஷி கபூர், தேவராஜ் ஆறுமுகம், சோனியா சண்முகம், பூவியா ராஜேந்திரன், ஆர்யா செல்வராஜ் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஒளிப்பதிவு ஜேசன் வில்லியம்ஸ், எடிட்டர் ரோஹித், சவுண்டு டிசைன் கெவின் ஃபெடரிக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரொம்ப ரொம்ப குறைந்த பட்ஜெட்டில், குறைந்த செலவில் கேண்டி கேமராலேயே அல்லது செல்ஃபோன்லேயே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் படலை. ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு, அந்த காடுங்கிறது மிகப்பெரிய உச்சிகள்லாம் இல்லை, இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன காடு, ஒரு காட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து வர்ற மாதிரி எல்லாம் ஷூட் பண்ணி வச்சு எடுத்துட்டாங்க. ஒரு குறைந்தபட்ச செலவில் நம்ம மூளையை எப்படி மழுங்கடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். மர்மம் அப்படிங்கிறதுக்கு மர்மர் அப்படி சொல்லி போட்டு மாற்றிருக்காங்க. கதைப்படி என்னென்னா, சேலம் பக்கத்தில் இருக்க ஜவ்வாது மலை, அந்த ஜவ்வாது மலையில் 7 கன்னிமார் கோயில் இருக்குது, சப்த கன்னிகள்னு சொல்கிறாங்க. அந்த சப்த கன்னிகள் கோயில் ஃபங்க்ஷன் நடக்கவே இல்லை, ரொம்ப வருஷமாக நடக்கலை. அது பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் யாரோ அந்த கோயிலுக்கு போய், அந்த சப்த கன்னிகள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க வருஷம் வருஷம். ஆனால் இப்போ அங்கே யாரும் போகிறதில்ல. போனால் பேய் அடிச்சிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. ஏற்கனவே மலை மேலே போனவங்களெல்லாம் பேய் அடிச்சிருக்கோம், அதனால் யாரும் அந்த கோயிலுக்கு போகிறதில்ல. அதுலேயும் அந்த ஊரில் என்ன எழுதி வச்சுருக்காங்க, நாங்கள் இங்கே பள்ளியாடு இல்லை அப்படி சொல்லி, எங்களை விட்டுரு அப்படி சொல்லி அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு சவுத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு பேய் பயத்தில் இருக்காங்க அந்த ஊரில். இதை ஒரு ஆவணப்படமாக டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் சொல்லி ஒரு டீம் வந்து மெட்ராஸ்லேருந்து கிளம்பி வருது. 2 பொண்ணுங்க 2 பசங்க. அவங்க வந்து டாக்குமெண்ட்ரி எடுக்கணும் அப்படி சொல்லி இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்பான்சர்ஸ் ஃபுல்லாக இவர் கிளம்பி வர்றாங்க, இறக்க போகிறாங்க. அந்த ஊரில் இருந்த ஒரு பொண்ணு வந்து, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் அப்படி சொல்லி அந்த பொண்ணு கூட வருது. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நிறைய கசமுசா சண்டையெல்லாம் எல்லாம் நடக்குது, லவ் நடக்குது, எல்லாம் நடந்து இந்த பேய் இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேய் என்ன பண்ணுது, பேய்கிட்ட பேசலாம் அப்படின்னு ஓஜோ பலகையெல்லாம் வச்சு அவங்க பேயை வரவழைச்சி எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்க பண்ண தப்பு அந்த பேய்களுக்கு கோபத்தை உருவாக்க இவங்களை உண்டு இல்லைன்னு பண்ணி துரத்துது. இவங்களை தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக இவங்க பத்திரமா திரும்பி வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. எல்லா பேய் கதையும் ஒன்று தானே, கண்ணுக்கு தெரியாது, பேய் இருக்கா இல்லையான்றதே யாருக்குமே தெரியாது. அதனால ஒரு கற்பனாவாத கதையை உருவாக்கி என்ன வேணாலும் பண்ணலாம், பேய் கதையில் மட்டும்தான் நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறனால இந்த ஒரு வசதியாக வாய்ப்பை வச்சுக்கிட்டு படத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம், அதாவது பட்ஜெட்டுக்குள்ளே என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த படத்தில். நடத்தில் நடித்தவங்க கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சில்லியான ஒரு கேரக்டர். யாரும் ரொம்பவும் நடிப்பெல்லாம் ரொம்ப ஓவராக கொட்டலை, ரொம்ப சின்னதாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நடிச்சிருக்காங்க. இயக்குனர் ரொம்ப மெனக்கடலை. அதிகபட்சம் ஒரு 3 டேக் 2 டேக் மேலே போயிருக்காது எந்த சீனும். ரொம்ப சுருக்கமாக எழுதி முடிச்சிருக்காங்க. நடிப்பு ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கல. ஆனால் இந்த பேய்களுடைய அட்டூழியம் ஆவி இதையாவது கொஞ்சம் நல்ல விதமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் ரொம்ப ரொம்ப சுமார். இப்போ இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இது பல திரைப்படங்களில் பார்த்த பேய்களின் இன்ட்ராக்ஷனை தான் இந்த படத்துலையும் காட்டியிருக்காங்க. அதனால் நமக்கு ஒன்றும் பெருசாக ஒரு பாதிப்பு நம்ம ஏற்படலை, நம்ம மனசுலையும் ஒன்றும் பாதிப்பு இல்லை. நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும் திடீர்னு நம்மளை தூக்கி வாரி போடலை, ஒன்றுமே செய்யாமல் இப்படியா பேய் படம் அப்படின்னா இந்த இதுதான் பேய் படம். அதுக்கு தான் இந்த படத்தை நம்ம அவசியம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு பேய் படத்தை எப்படிலாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த படம் தான். ஒரு 7 கன்னிமார் கதைன்னா கன்னிமார் கதையை பற்றியாவது கொஞ்சம் சொல்லியிருக்கணும். கொஞ்சம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் கதை உருவாக்கத்தில் கொஞ்சம் தெம்பாக உட்காந்துருக்கணும்ல, தெளிவாக எழுதியிருக்கணும்ல. அதையெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் சும்மா போய் அதை பேய கூப்பிட்றோம், ஏன் இங்கே இருக்கீங்க கீழே வாங்க அப்படின்லாம் போய் பேசுவோம் அப்படின்லாம் சொல்லி பேச முடியுமா? ஒரு புதிய
இப்போதான் புதுசாக சினிமாக்குள்ளே வந்திருக்கிறவங்க எப்படி ஒரு தட்டு தட்டு மாதிரி தங்களால் முடிஞ்சதை எடுத்து காட்டுவாங்களோ அது மாதிரி தான் இதையும் எடுத்து காட்டியிருக்காங்க. படத்தில் எல்லாம் கேமராவில் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். 4 இடத்துல கேமரா வச்சு அதை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியே எடுத்து அந்த டாக்குமெண்ட்ரியே தான் நமக்கு கொண்டு வந்து காட்டியிருக்காங்களாம். அதை 8 வீடியோஸை தான் நமக்கு காட்டியிருக்காங்களாம். அதை தான் டைட்டிலில் போடுறாங்க. அது இப்படி நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக இப்படி அவங்க செய்கிற ட்ரிக் அப்படின்னு சொல்லி நம்ம ஊகிச்சிக்க வேண்டியது தான். அதில் கேமராலாம் இருக்கிறனால அந்த அளவுக்கு இவங்க லைட்டு உள்ள வச்சு தான் எடுத்திருக்காங்க, நல்லா தெரியுது. எவ்வளோ லைட் போட்டிருக்காங்க தெரியுது. அதில் தீ எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இதில் அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு இன்டிமேஷன் சீன்லாம் தேவையே இல்லாத சீனு. இதையெல்லாம் போட்டு ஒரு வச்சா எப்படி? போகிற இடத்துல ஒழுக்கமாக இருக்கணும். அந்த ஒழுக்கம் 80 கிலோ என்ன விளைன்ற மாதிரி இவங்க நடந்துக்கிட்டு கடைசியாக பேயை பார்த்து பயப்படுறாங்களாம். அப்படி பேய் இவங்களை அடிக்காமல் என்ன செய்யும்? இவங்க பண்ணுற சேட்டைக்கு பேய் இவங்களையெல்லாம் காலி பண்ணி தான் ஆகணும். அப்படித்தான் நமக்கு தோணுது. அதனால ஒரு படம் என்பது, ஒரு திரைப்படம் என்பது எதற்கு நோக்கி போகுது, எதுக்காக எடுக்கிறோம், கதை கரு என்ன, கதை சுருக்கம் என்ன, எல்லாம் தெளிவாக இருந்துட்டு எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இவங்க எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து தான், வேறு வழி இல்லை, அங்கே தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் எந்த பேயும் மிரட்டவில்லை, பயமுறுத்தவில்லை என்பதோடு பேய்களே இல்லாத ஒரு பேய் படத்தை இந்த படத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.